பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இது வாக்குச்சாவடி 360. வாக்குச்சாவடி 360 தொடரின் 3வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எப்படி செயல்படுகிறது, அதன் இயக்கம் பற்றி பார்க்கலாம். வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது பேலட் யூனிட், கட்டுப்பாட்டு கருவி அதாவது கண்ட்ரோல் யூனிட், சுருக்கமாக CU என்பார்கள். வாக்களிப்பதை உறுதி செய்யும் ஒப்புகை வாக்குச்சீட்டு இயந்திரம் VVPAT என வாக்குப்பதிவுக்கு 3 இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும். இவை கேபிள்கள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு கருவி, ஒப்புகை வாக்குச்சீட்டு இயந்திரம் என்றெல்லாம் தமிழில் பெயர் குறிப்பிட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆங்கில பெயர்கள்தான் பயன்படுத்தப்படும். பேலட் யூனிட் அல்லது சுருக்கமாக BU, கண்ட்ரோல் யூனிட் அல்லது சுருக்கமாக CU மற்றும் VVPAT என்றுதான் உச்சரிப்பார்கள். இதனை முகவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பேலட் யூனிட் பற்றி பார்க்கலாம். வாக்குப்பதிவு இயந்திரத்தில்தான் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். இந்த இயந்திரம் வாக்களிக்கும் மறைவிடத்தில் இருக்கும். ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதிகபட்சமாக 16 வேட்பாளர்களின் பெயர்களைத்தான் இணைக்க முடியும். வேட்பாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து கொள்ளலாம். வாக்குப்பதிவு இயந்திரத்தின் வலது பக்கத்தில் உள்ள கேன் செட் பட்டன் மூலம் கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை இணைக்க முடியும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் தாளில் வேட்பாளர்களின் வரிசை எண், பெயர், சின்னம், அவருடைய படம் ஆகியவை இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு வேட்பாளரின் பெயருக்கு எதிரே உள்ள நீல நிற பட்டனை தேர்வு செய்து அழுத்தி அந்த வேட்பாளருக்கு வாக்காளர் தனது வாக்கினை அளிக்கலாம். நீல நிற பட்டனுக்கு அருகே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு சிறிய விளக்கு பொருத்தப்பட்டிருக்கும். வாக்களிக்கும் போது அந்த விளக்கு சிவப்பு நிறத்தில் ஒளிரும். கூடவே பீப் என்ற சத்தம் கேட்கும். எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீல நிற பட்டன்கள் இணைக்கப்பட்டிருக்கும். வேட்பாளர்கள் இல்லாத இடத்தில் இந்த நீல நிற பட்டன் இருக்காது. அடுத்து கட்டுப்பாட்டு கருவி கண்ட்ரோல் யூனிட் பற்றி பார்க்கலாம். கட்டுப்பாட்டு கருவி வாக்குச்சாவடி அலுவலரின் மேஜையில் இருக்கும். வாக்குப்பதிவை கட்டுப்பாட்டு கருவிதான் இயக்குகிறது. தேர்தல் முடிவுகள் மொத்தமும் கட்டுப்பாட்டு கருவியில்தான் சேமிக்கப்படும். கட்டுப்பாட்டு கருவியின் கேபிள் வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் இணைக்கப்படும். கட்டுப்பாட்டு கருவி பேட்டரி மூலம் இயங்கும். வாக்காளர் ஒரு முறை வாக்களிக்க அனுமதிப்பதற்காக வாக்குச்சாவடி அலுவலர் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள பட்டனை அழுத்துவார். அதன் பிறகுதான் வாக்காளர் வாக்களிக்க முடியும். இதில் உள்ள டோட்டல் பட்டன் அதுவரை பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை பார்க்க உதவும். ரிசல்ட் பட்டன் வாக்கு எண்ணிக்கை அன்று மட்டும் முடிவுகளை காண பயன்படும். இந்த ரிசல்ட் பட்டன் பொதுவாக ஒரு மூடியால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். கிளியர் பட்டன் பழைய தரவுகளை அழித்து இயந்திரத்தில் மீண்டும் பயன்படுத்த தயார் செய்ய உதவும். க்ளோஸ் பட்டன் வாக்குப்பதிவு முடிந்ததும் இயந்திரத்தை மூடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் வெளிப்படையாக உள்ள பாகங்கள். கட்டுப்பாட்டு கருவியின் உள்ளே நுண் செயலி என்ற மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளது. இதுதான் கட்டுப்பாட்டு கருவியின் மூளை. ஒரு முறை மட்டுமே மென்பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன் டைம் புரோகிராமபிள் பாதுகாப்பான சிப் உள்ளே இருக்கும். பதிவான வாக்குகள் மற்றும் தரவுகளை சேமிக்க மெமரி சிப் அதாவது நினைவக சிப் பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த நிலையிலும் இதில் உள்ள தரவுகள் அழியாது. வாக்குப்பதிவு நடைபெறும் தேதி மற்றும் நேரத்தை துல்லியமாக குறிக்கும் ரியல் டைம் கிளாக்கும் இருக்கிறது. கட்டுப்பாட்டு கருவி இயங்குவதற்கு தேவையான 6 வோல்ட் ஆல்கலைன் பேட்டரி பவர் பேக்கில் பொருத்தப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டு கருவியின் முகப்பு பகுதி 4 பிரிவுகளை கொண்டது. டிஸ்பிளே செக்ஷன் அதாவது காட்சி பிரிவு, கேண்டிடேட் செக்ஷன் அதாவது வேட்பாளர் தொகுப்பு பிரிவு, ரிசல்ட் செக்ஷன் அதாவது முடிவு பிரிவு, பேலட் செக்ஷன் அதாவது வாக்குப்பதிவு பிரிவு ஆகிய 4 பிரிவுகளும் கட்டுப்பாட்டு கருவியின் முகப்பின் ஒன்றின் கீழ் ஒன்றாக இடம்பெற்றிருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே செக்ஷன் வாக்குச்சாவடியில் பதிவான மொத்த வாக்குகள், போட்டியிடும் வேட்பாளர்களின் வரிசை எண், ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகள் போன்ற விவரங்கள் டிஸ்பிளே செக்ஷன் பகுதியில் தெரியும். டிஸ்பிளேயில் ஆன் என காட்டினால் கருவி தயாராக இருப்பதை குறிக்கும். பிஸி என காட்டினால் வாக்குப்பதிவு நடப்பதை குறிக்கும். இந்த டிஸ்பிளே செக்ஷன் பகுதியில் பின்புறம் கட்டுப்பாட்டு கருவிக்கான பேட்டரி ஒரு தனி அறையில் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து கேண்டிடேட் செக்ஷன். இந்த பிரிவில்
இடமிருந்து வலமாக திறக்கும் ஒரு கதவு உள்ளது. அதனை திறப்பதற்கான தாழ்பாலை அழுத்தினால் கதவு திறக்கும். அதன் உள்ளே 2 பெட்டிகள் இருக்கும். ஒன்று பவர் பேக் பெட்டி, இன்னொன்று வேட்பாளர் தொகுப்பு பெட்டி. வலது பக்கத்தில் உள்ள வேட்பாளர் தொகுப்பு பெட்டிக்கு இடமிருந்து வலமாக திறக்கும் வகையில் தனி கதவு பொருத்தப்பட்டிருக்கும். இந்த வேட்பாளர் தொகுப்பு பெட்டியில் கேன் செட் பட்டன் உள்ளது. வேட்பாளர் தொகுப்பு பகுதியை நூல் முத்திரையால் மூடி சீல் செய்யலாம். அடுத்து ரிசல்ட் செக்ஷன். வேட்பாளர் தொகுப்பு பிரிவின் கீழே ரிசல்ட் செக்ஷன் உள்ளது. இதன் இடது பக்கத்தில் வாக்குப்பதிவை முடிக்க உதவும் க்ளோஸ் பட்டனும், நடுப்பகுதியில் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ளும் ரிசல்ட் பட்டனும், வலது பக்கத்தில் தேவை முடிந்த பிறகு விவரங்களை அளிப்பதற்கான கிளியர் பட்டனும் உள்ளன. க்ளோஸ் பட்டன் மட்டும் வெளியே தெரியும். ரிசல்ட் மற்றும் கிளியர் பட்டன்கள் உள்ளே இருக்கும் வகையில் தனி கதவு பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கதவை திறந்தால்தான் அதனை கையாள முடியும். பாதுகாப்பு காரணங்களுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு அது. அடுத்து பேலட் செக்ஷன். கட்டுப்பாட்டு கருவியின் கீழ்ப்பகுதியில் பேலட் செக்ஷன் பிரிவு உள்ளது. அங்கே பேலட் மற்றும் டோட்டல் என 2 பட்டன்கள் உள்ளன. பேலட் பட்டனை வாக்குச்சாவடி அலுவலர் அழுத்தியவுடன் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்கை பதிவதற்கு தயாராகும். டோட்டல் பட்டனை அழுத்தினால் அதுவரை அந்த வாக்குச்சாவடியில் பதியப்பட்ட மொத்த வாக்குகளின் விவரத்தை அறியலாம். ஆனால் தேர்தல் முடிவை அறிய முடியாது. கட்டுப்பாட்டு கருவியின் பின்புறத்தில் உள்ள மூடியை திறந்தால் ஒரு பெட்டி இருக்கும். அதில் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கேபிளை இணைக்க முடியும். ஆன் அல்லது ஆஃப் செய்ய ஒரு பவர் சுவிட்ச் இருக்கும். 3வது இயந்திரமான விவிபேட் பற்றி பார்க்கலாம். வாக்களிப்பதை உறுதி செய்யும் ஒப்புகை வாக்குச்சீட்டு இயந்திரம் விவிபேட். ஓட்டர் வெரிஃபிகேஷன் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்பதன் சுருக்கம்தான் விவிபேட். வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை என்பதுதான் அதன் பொருள். இந்த ஒப்புகை வாக்குச்சீட்டு இயந்திரம் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்ட சுதந்திரமான சரிபார்ப்பு அமைப்பாகும். வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை ஒரு காகித சீட்டு மூலம் சரிபார்க்க இது அனுமதிக்கிறது. வாக்குப்பதிவின் வெளிப்படைத்தன்மையையும் நம்பிக்கையும் இது உறுதி செய்கிறது. வாக்காளர் தனது ஓட்டை போட்டவுடன் அவர் தேர்ந்தெடுத்த வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் அடங்கிய ஒரு காகித சீட்டு விவிபேட் இயந்திரத்தின் கண்ணாடி திரையில் தோன்றும். இந்த சீட்டு 7 வினாடிகள் வரை திரையில் தெரியும். அதன் பிறகு தானாகவே வெட்டப்பட்டு இயந்திரத்தின் சீலிடப்பட்ட பெட்டிக்குள் விழுந்துவிடும். வாக்காளர்கள் எக்காரணம் கொண்டும் ஒப்புகை வாக்குச்சீட்டு இயந்திரத்தை தொடவோ அல்லது அதிலிருந்து வரும் ஒப்புகை வாக்குச்சீட்டை ஸ்லிப்புகளை வீட்டுக்கு எடுத்துச் செல்லவோ முடியாது. ஒப்புகை வாக்குச்சீட்டு இயந்திரம் வாக்குப்பதிவின் ரகசியத்தை பாதுகாக்கிறது. தேர்தல் முடிவுகளில் ஏதேனும் சர்ச்சை எழுந்தால் ஒப்புகை வாக்குச்சீட்டுகளை பெட்டியில் இருந்து எடுத்து வாக்குகளை தணிக்கை செய்ய முடியும். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் பொலிட்டிக்கல் பொடிமாஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாக்குச்சாவடி 360 டிகிரியின் அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.